ஹாய் வியூவர்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்று அக்டோபர் 30ஆம் தேதி, நாளை அக்டோபர் 31ஆம் தேதி தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை நிலவரம் எப்படி இருக்கலாம் அப்படிங்கிற பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்த்துடலாம். அதற்கு முன்னதாக நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க, கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கிங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்று தங்கத்தோட விலை பார்த்திங்கன்னா 2 முறை அப்டேட் ஆயிருந்ததுங்க. காலையில் ரூ. 225 வந்து நம்மளுக்கு குறைஞ்சிருந்தது. மாலை பார்த்திங்கன்னா ரூ. 200 அதிகரிச்சிச்சு. ஸோ மொத்தமாக பார்த்திங்கன்னா இன்று ரூ. 25 மட்டும்தான் குறைஞ்சிது அப்படின்னு தான் சொல்ல முடியுங்க. ஸோ தற்பொழுது பார்த்திங்கன்னா 22 கேரட் 1 கிராம் 11,300 ஆகும். ஒரு சவரன் 90,400 விற்பனை செய்யப்பட்டு வந்துட்டு இருக்குங்க. 24 கேரட் 1 கிராம் 12,327 ஆகும். ஒரு சவரன் 98,616 விற்பனை செய்யப்பட்டு வந்துட்டு இருக்குங்க. சொல்லப்போனால் பார்த்திங்கன்னா 22 கேரட் 90,000க்கும் 88,000க்கும் வந்து இடையில வந்து ரேட் அப் அண்ட் டவுன் மாறி மாறி வந்துட்டுருக்கு இந்த 2-3 டேஸாக. அடுத்தா பார்த்திங்கன்னா வெள்ளியோட விலை இன்று கிராமிற்கு ரூபாய் குறைந்து 1 கிராம் வெள்ளி ரூ. 165 விற்பனை செய்யப்பட்டு வந்துட்டுருக்குங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலை இப்போ இரவு 9 மணி நிலவரப்படி பார்க்கும் பொழுது தங்கத்துறை விலை அதிகரிச்சிருக்கா குறைஞ்சிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா பெரிய அளவுக்கு மாற்றம் இல்லைங்க. சின்னதாக ஒரு ஏற்றம், சின்னதாக ஒரு இறக்கம், அப்படி தான் இருந்துகிட்ருக்கு. பெரிய அளவுக்கு மாற்றம் எதுவும் இல்லை. ஆனால் இந்திய ரூபாயின் மதிப்பு ஒரு 5 பைசா நம்மளுக்கு வந்து ஸ்ட்ரென்த்தன் ஆகியிருக்கு. தற்பொழுது ரூ. 88.63 அப்படி இருந்துகிட்ருக்குங்க. ஸோ பார்த்திங்கன்னா பெரிய அளவுக்கு மாற்றம் இல்லை. ஸோ இதே ஸ்டேட்டஸ் நம்மளுக்கு கண்டினியூ ஆச்சுன்னா நாளைக்கு தங்கத்துறை விலை தற்பொழுது பார்த்திங்கன்னா 11,300 விற்பனை செய்யப்பட்டு வந்துட்டுருக்கு இல்லைங்களா. இந்த விலையிலிருந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூ. 20 ஒரு ரூ. 50 வரைக்கும் இருப்பதற்கான வாய்ப்புகள் தான் தற்பொழுது இருக்குங்க. ஸோ இதே ஸ்டேட்டஸ் கண்டினியூ ஆகுமா, இல்லை காலையில் 8 மணிக்கு வேறு ஏதாவது மாற்றங்கள் இருந்தால் உங்களுக்கு நான் தெரியப்படுத்துகிறேங்க. ஏன்னா இடைப்பட்ட டைம் நிறையாவே இருக்குது. ஸோ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரேட் கட் வந்து அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் பெரிய அளவுக்கு மார்க்கெட்டில் மூமெண்ட் எதுவும் இல்லாமல் தாங்க இருக்குது. ஸோ அதனால தாங்க, அதாவது பார்த்திங்கன்னா ஏற்கனவே வந்து இந்த ரேட் கட் வரப்போகுதுன்னு தெரிஞ்சு மார்க்கெட் வந்து ரியாக்ட் ஆகி தான் வந்து ஃபுல் ஸ்பீடாக வந்து இன்க்ரீஸ் ஆகி புதிய உச்சமாக 12,200 வரைக்கும் போச்சு. அதுக்கப்புறம் ப்ராஃபிட் புக்கிங் நடக்கிறப்போ 1,200 கிட்ட கிராமிற்கு குறைஞ்சு இப்போ தற்பொழுது அந்த 11,075 லோயஸ்ட் போய் அதுலேருந்து பார்த்திங்கன்னா 11,300 11,350 அந்த இடைப்பட்ட ரேட்டுக்குள்ள வந்து நம்மளுக்கு ஃபிக்ஸ் ஆகி போயிட்டுருக்குங்க. ஸோ பார்க்கலாங்க. மார்க்கெட் இப்போதைக்கு நிலவரம் இப்படி தான் இருக்குது. பெரிய அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி இல்லைங்க, டிக்ரீஸ் ஆகிற மாதிரியும் இல்லைங்க. இடைப்பட்ட இந்த ரேட்டில் தான் வந்து இருந்துகிட்ருக்குது. ஸோ அடுத்த வெள்ளியோட விலை பார்த்திங்கன்னா தற்பொழுது சர்வதேச லெவலில் சின்னதாக ஒரு ஏற்றம் இருக்குது. வெள்ளியோட விலை வந்து இன்று ரூ. 165 விற்பனை செய்யப்பட்டு வந்தது இல்லைங்களா. ஸோ பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் இருக்கிற சர்வதேச லெவலில் இருக்கக்கூடிய மார்க்கெட் நிலவரத்துக்கும் நமக்கும் வந்து கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருந்துட்டு தான் இருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா வெள்ளியோட விலை தற்பொழுது இருக்கக்கூடிய நிலவரப்படி பார்க்கும்பொழுது கிராமிற்கு ரூ. 2 4 வரைக்கும் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. ஆனால் அந்த மார்க்கெட் டிஃப்ரென்ஸை வச்சு தான் வந்து நம்மளுக்கு விலை நிர்ணயம் செய்வாங்க. ஸோ பார்க்கலாங்க. நாளைக்கு இந்த ரூ. 165 ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூ. 3 வரைக்கும் இருப்பதற்கான வாய்ப்புகள் தான் வெள்ளியை பொறுத்த வரைக்கும் இருக்குதுங்க. ஏன்னா அந்த கேப் இருக்குது. ஸோ அதை பொறுத்து வந்து ரேட் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க வெள்ளியை பொறுத்த வரைக்கும். ஸோ தற்பொழுது சந்தை நிலவரம் இதுதாங்க. சர்வதேச லெவலில் பெரிய அளவுக்கு தங்கத்தில் மாற்றம் எதுவும் இல்லாமல் தான் இருக்குது. ஸோ காலையில் என்ன நிலவரத்தில் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு உங்களுக்கு நான் தெரியப்படுத்துகிறேங்க. ஓகே வியூவர்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க ஃப்ரெண்ட்ஸ்.